வணக்கம். 2026 துவக்கத்திலேயே சில விஷயங்களை நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். மகர ராசிக்கு இந்த 2026இல் காதல் தோல்வியும் வரும், கணவன் மனைவி பிரச்சனையும் வரும். என்ன காரணம்னு பார்க்கலாமா? அதாவது இப்போது ராசி அதிபதி சரியில்லாமல் இருக்குது. அதே மாதிரி கிரக பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சிக்கலான ஒரு பக்கம் நல்லா இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார், அது ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அதனால் என்ன ஆகும்னா பல்லில், கண்ணில், தொண்டையில், இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. நாங்கள் சொல்கிறது எதுக்குன்னா கவனமாக இருங்க. அதுக்காக மகர ராசிக்காரங்களாம் வாழக்கூடாதுன்னு இல்லையே, எல்லா ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடனுடைய அறிவுரை. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, சரிங்களா? அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களோட திருமண உறவு வைக்கக்கூடாது. ஏனென்றால் காதலும் வைக்கக்கூடாது, திருமண உறவு வச்சாலும் துண்டிச்சு போயிடும். அது சில கணக்கு இருக்குது, அதுக்கு எகென்ஸ்டான இந்த ராசிகள் இருக்குது. அதே மாதிரி 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மற்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, ஆயுள் அதிகம், வியாதிகள் வந்தால் கூட தீர்ந்துடும். ஆனால் இந்த காதல் தோல்வி அடிக்கடி வரும், கணவன் மனைவி பிரச்சனை அடிக்கடி வரும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது. அது ரகசிய பரிகாரம்னு பேர். அதை தொலைபேசியில் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. மகர ராசி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களுடைய ஆசீர்வாதமே. நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த காதல், திருமண பிரச்சனை, இதற்கெல்லாம் பரிகாரம் கேட்டு செய்து நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. 100 வருஷம் இருங்க. அதில் எங்களுக்கு நல்ல சந்தோஷம், சரிங்களா? வருமுன் காப்போம், அதுதான் ஜோதிடர்களுடைய கடமை, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.